ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. அவங்க நடித்த படங்கள் பெருசாக எதுவுமே ஓடலை. இவங்க கேட்குற சம்பளம், இவங்க படப்பிடிப்பில் நடந்து கொள்கிற முறை, அப்புறம் கூடவே ஒரு குழந்தைகளை பார்க்குறதுக்கு கூப்பிட்டு வர்ற ஆயாவுக்கும் தயாரிப்பாளர் சார்பில் தயாரிப்பாளர்கிட்ட பணம் வாங்குறது. ஸோ இது எல்லாமே நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். கமிஷன் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணுறது, அப்புறம் யாராவது ஒரு பிஓவை ஃபோன் பண்ணி நீ தான் அவங்களுக்கு நியூஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடத்திக்கிட்டு நான் உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும். நான் நடுவில் ஒரு 2 ஆளை வச்சுக்கிட்டு நீ ஃபோனை போட்டு அவர்கிட்ட கொடு, அவர் உங்ககிட்ட ஃபோனை போட்டு என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு கள்ளக்கடத்தலாம் பண்ணு. எல்லாருமே அவங்க குளிக்கிறத படம் எடுக்கும்போது அது இந்த ஃப்ரேமில் வந்தோடனே அவங்கள கூப்பிட்டு இந்த ஃபோனை வாங்கி இந்த வீடியோலாம் டெலிட் பண்ணி ஓடுங்கடான்னு வரட்டி விட்டாங்க. இந்த லேடி சூப்பர் ஸ்டார் டேகே எனக்கு பிடிக்காது, நானே இந்த ப்ரொடியூசர் டேரக்டர்லாம் நான் கெஞ்சுவேன் போடாதீங்கன்னு. இதே நயன்தாரா தரப்பு லேடி சூப்பர் ஸ்டார்னு போடுங்கன்னு ஒரு பாண்டிச்சேரி அமைச்சர் விக்னேஷ் சிவன் வராருன்னா உடனடியாக கூப்பிட்டு டைம் கொடுக்குறாருல, அப்போது அதை இவங்க ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு இப்போ கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான ஒரு ஹோட்டலை ஒரு ஆக்டர்ஸ் ஜேர்னலிஸ்ட் மேலே குறை சொல்கிறது, ஒரு குரங்கு கூட கம்பேர் பண்ணி என்னென்னமோ பேசுகிறாங்களே சார். இங்கே தமிழ் படங்கள்லையும் பெருசாக நடிக்க முடியாத சூழல் வந்துருச்சு. இன்னொன்று இவங்க கேட்குற சம்பளம், இவங்க பண்ணுற அட்ராசிட்டி, இது எல்லாத்துக்குமே பயந்துட்டு பல தயாரிப்பாளர்கள் தெரிச்சு ஓடிட்டாங்க. இன்னொன்று நயன்தாரா அவங்க இப்போ ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூ தான் பேசும் பொருள் ஆகிட்டு இருக்கு. 3 குரங்குகள், அது கண்ணை மூடி வாய் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, ஒரு 3 பேர் என்னை பற்றி அவதூறாக பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க என்னை பற்றி பேசி தான் பொழப்ப நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அது நீங்களும் அது ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. முதல்ல இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? பயங்கரமாக சிரிச்சேன் நான். ஏன்னா இப்போ ஏதோ அவங்கள வச்சு தான் வலைப்பேச்சு நகர்ந்துக்கிட்டு இருக்கு, நாங்கள் அவங்கள வச்சு தான் ரெவென்யூ பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப வேடிக்கையாக இருந்துச்சு. நான் உள்ளபடியே எனக்கு கோபம்லாம் வரல, நான் ரொம்ப அதை ரசித்து சிரித்தேன். அப்புறம் ஒரு வகையில் நிம்மதி. நிஜமாகவே உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு நபர் இதே மாதிரி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை நம்ம மேலே வைக்கும்போது ஏதோ நம்ம பணம் கேட்டதாக சொன்னார். நல்ல வேலையாக இவங்க அப்படி எதுவும் சொல்லாமல் எங்கள் வீடியோவை போட்டு இவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க, என்னை பற்றி பேசி சம்பாதிக்கிறாங்கன்னு சொன்ன வரைக்கும் கொஞ்சம் நிம்மதி. ஏன்னா இன்றைக்கி வாய்க்கு வந்ததை சொல்லிட்டு போயிடுறாங்க, அதை நிரூபிக்கிறதுக்கு நம்ம படுற பாடு பெரும்பாடாக இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு அரைவேக்காட்டுத்தனமாக என்கிட்ட பணம் கேட்டாங்க, அதனால் அவங்க எனக்கு எதிராக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லாமல் என் வீடியோவை நிறையா போட்டு அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னு சொன்ன வகையில் நம்ம அவங்களுக்கு ஒரு நன்றியை நான் சொல்லிடுறேன் முதல்ல. அப்புறம் அவங்க சொன்னதில் உண்மை இல்லைங்கிறத நம்ம நேற்று வலைப்பேச்சு சேனல்லே சொல்லிட்டோம். ஏன்னா மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு முறை பேசியிருக்கோம். அதுவும் இப்போ சமீப காலமாக ஒரு 4 மாதமாக அவங்கள பற்றி பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஏதோ அவங்க படங்கள் ஓடிக்கிட்டு கூட இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க நடித்த படங்கள் பெருசாக எதுவுமே ஓடலை. இவங்க கேட்குற சம்பளம், இவங்க படப்பிடிப்பில் நடந்து கொள்கிற முறை, அப்புறம் கூடவே ஒரு குழந்தைகளை பார்க்குறதுக்கு கூப்பிட்டு வர்ற ஆயாவுக்கும் தயாரிப்பாளர் சார்பில் தயாரிப்பாளர்கிட்ட பணம் வாங்குறது. ஸோ இது எல்லாமே நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். இது ஒரு பக்கம் அவங்களுக்கு ஒரு பெரும் எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு. எல்லாத்தையும் தாண்டி அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் நடந்த சில சம்பவங்களை நம்ம சொன்னோம். ஆக்சுவலாக ஒரு ஃபுட் டெலிவரி பாய் கூட நிம்மதியாக வந்துட்டு போக முடியல. அந்த அப்பார்ட்மெண்ட்டே அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்கிற மாதிரி அவங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாங்கன்னா யாருமே உள்ளே வர முடிய மாட்டேங்குது. ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லாருமே அங்கே புழங்க முடியாத ஒரு சூழல்லாம் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு நீச்சல் குளம் இருக்குது. எங்கேருந்தோ ஒரு கெஸ்ட்டாக வந்த ஒரு சின்ன பசங்க ஒரு 4-5 பேர் அந்த குளத்தில் குளிக்கலான்னு போயிருக்காங்க. அப்போ ஒருவருக்கு இன்றைக்கி ரீல்ஸ் யுகமாக மாறி போச்சு. எல்லாருமே அவங்க குளிக்கிறத படம் எடுக்கும்போது இவங்க உட்காந்துருந்தது இவங்க குழந்தைகளோட அந்த நீச்சல் குளம் ஓரமாக அவங்க எப்போவுமே அது ஒரு பழக்கம் அவங்களுக்கு. அது இந்த ஃப்ரேமில் வந்தோடனே அவங்கள கூப்பிட்டு இந்த ஃபோனை வாங்கி அந்த வீடியோலாம் டெலிட் பண்ணி ஓடுங்கடான்னு வரட்டி விட்டாங்க. எல்லாமே சின்ன சின்ன பசங்க, ஒரு 7th 8th படிக்கிற பசங்க. இப்போ இவங்க நேராக வீட்டுக்கு போய் அவங்க ஒவ்வொன்று அழுது இப்போ அவங்க அசோசியேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி இப்படி கிட்டத்தட்ட ஒரு 50 கம்ப்ளைண்ட் அவங்க மேலே அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குது. ஸோ ஆமாம், நமக்கு அங்கே நெருங்கிய நண்பர் ஒருத்தர் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கார். அவர் ஒவ்வொரு முறையும் நமக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பார். சார் இன்றைக்கி நடந்தது தெரியுமா சார்பார். அதில் ஏதாவது ரொம்ப ஃபன்னாக இருந்ததுன்னா நம்ம சொல்லுவோம். அவங்கள ஒரேடியாக டேமேஜ் பண்ணுற நோக்கம் இல்லை. கேட்கும்போது இப்போ நீங்கள் கேட்கும்போது நல்லா இருக்குல்ல, ஒரு ஃபன்னாக இருக்கேன் அதை மக்கள்கிட்ட சொல்லுவோமேன்னு நம்ம சொல்கிறது. இதெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கு போல இருக்குது.
இந்த கேள்வியாளர் கேள்வி கேட்கும் பொழுது அவங்களுக்கு வந்து டக்குன்னு நம்ம ஞாபகம் தான் வந்திருக்கு. ஸோ அது ஆமா. நீங்கள் கலந்துட்டீங்க. பேசிட்டாங்க, அது நம்ம ஒன்றும் பெருசாக அதுக்காக என்ன கட்டி உருண்டு சண்டையை போட முடியும், அவ்வளோதான். அண்ட் நிறைய இடங்களில் விக்னேஸ்வரன் அவர்கள் வந்து வலைப்பீச்சு டீமை வந்து சந்திக்கிறதுக்கு வந்தார், அவன் ட்ரை பண்ணார். பட் நீங்கள் பார்க்கறதுக்கான ரீசன் இல்லை சார், பார்க்கவே வேண்டாம் அப்படின்னு அது ஸ்கிப் பண்ணது இல்லை, அந்த அப்ரோச் தான். நீங்கள் இப்போ நிறைய பேர் நம்மளை மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஃபோன்லேயே பேசிடுவாங்க. சில நேரம் சார் மீட் பண்ணணும் சார்பாங்க, எங்கேயாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வச்சு பேசிவிட்டு ஃப்ரெண்ட்லியாக கிளம்பி வந்துடுவோம். இது வந்து ரொம்ப இயல்பாக நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இவர் என்னென்னா, நான் கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணுறது, யாரையாவது விட்டு சொல்ல வைக்கிறது, அப்புறம் யாராவது ஒரு பிஓவை ஃபோன் பண்ணி நீ தான் உங்களுக்கு நியூஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடத்திக்கிட்டு நான் உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும். ஸோ அதனால் சரி, அவர் எதுக்கு மீட் பண்ணணும், எதாவது இருந்தால் நீங்கள் ஃபோன்லேயே பேச சொல்லுங்கள் அப்படின்னு. இன்னொன்று, இங்கே ஒரு பெரிய தவறு என்ன நடக்குதுன்னா, நீங்கள் என்கிட்ட நேராக பேசணும். இப்போ உங்கள் நம்பர்லேருந்து நீங்கள் என்கிட்ட பேசினா தான் நாளைக்கு நான் உங்களை ஏதாவது ஒரு சந்தேகம்னா திரும்ப அக்சஸ் பண்ண முடியும். நான் நடுவில் ஒரு 2 ஆளை வச்சுக்கிட்டு நீ ஃபோனை போட்டு அவர்கிட்ட கொடு, அவர் உங்ககிட்ட ஃபோனை போட்டு என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா கள்ளக்கடத்தலாக பண்ணுறோம். நான் பல பேர் இங்கே அப்படி தாங்க இருக்காங்க. நேரடியாக ரஜினி நம்பர் பல முன்னணி நாளிதழ் நிருபர்கள்ட்ட இருக்குது. ஃபோன் அடித்தா சுப்பையாக எடுப்பார், அது வேறு. ஆனால் நம்பரை கொடுக்குறாருல்ல, இது என் நம்பர்னு கொடுக்குறாருல்ல. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பேசாதீங்க சார், ஏதாவதுன்னா என்னை கேட்டுக்கிட்டு பேசுங்க, தகவல் பிழை ஏதாவது வந்துடக்கூடாது, நீங்கள் நான் இப்போ ஒரு படம் இந்த படம் பண்ணுறேன் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு, நாங்கள் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறோம். அது இல்லாமல் போகும்போது அது எங்களுக்கும் தவறாக இருக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, சார் நீங்கள் எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட கேட்டு பேசுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் நேரடியாக ஃபோனில் வரணும்ல, யாரோ ஒருத்தர் மூலமாக வந்து அவர் நமக்கு சொல்லி, நாம் இவருக்கு சொல்லி, அப்புறம் அவருக்கு சொல்லி, இந்த முறையே நமக்கு கேவலமாக இருக்குது. அப்போ டைரெக்டாக யாரெல்லாம் நம்பர் கொடுக்கலையோ அவங்கள நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறதே கிடையாது. அதுதான் வந்து இதில் இருக்கிற முதல் விஷயம். இவர் வந்து தொடர்ந்து அப்படி நடந்துகிட்டு இருக்கும் பொழுது எதுக்காக இவரை நம்ம மீட் பண்ணணுங்கிறது ஒன்று. இன்னொன்று, ஏதாவது ஒரு இஷ்யூ வரும்போது தான் அவர் பேசுவார். இப்போ அமைதியாக இருக்கிற ஒரு சூழல், அவர் ஒரு படம் ஒன்று புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறாரு, ஃபோன் பண்ணி சார் புதுசாக ஒரு படம் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன், உங்களை மீட் பண்ணணும் சார்னால் நம்ம மீட் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. சரி, ஏதோ படம் பற்றிய ஒரு புது அப்டேட், இந்த படத்தில் நான் இன்னார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் சார், இவர் மியூசிக் டைரக்டர் சார்னு சொன்னார்னா நம்ம பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் பெரிய புரளையம் வீசுது இல்லை. இப்போ தனுஷுக்கும் நயன்தாராவுக்கும் பிரச்சனை வருது, விக்னேஷ் சிவன் ஒரு கடிதம் வெளியிடுறாரு, இது தொடர்பாக ஒரு பிரச்சனை வருது இல்லை, நயன்தாரா வெளியிடுறாங்க, அதை விக்னேஷ் சிவன் எழுதுறாரு. இப்போ இப்படி இந்த மாதிரி ஒரு சூழலில் நான் உங்களை பார்க்கணும் சார்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஒன்று நம்மளை ஆஃப் பண்ணுறதுக்காக ஒரு கூப்பிடுறாரு, அப்படி தான் நம்ம நினைப்போம். அப்போ ஏன் இந்த நேரத்தில் நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு என்ன எப்போவுமேங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நம்மளை சந்திக்கணும்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்ம போகக்கூடாது. என்னென்னா பணத்தை வச்சுக்கிட்டு சார் கொஞ்சம் பார்த்து சார் அப்படிமா நமக்கு ஃபேவராக பேசுவாங்க, அது நமக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்கும். அது பல நேரங்களில் அது ரொம்ப அவமானமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறது, இஷ்யூவாக ஒன்று நடந்துகிட்டு இருக்கும்போது நாம் ஒரு ஸ்டாண்ட் எடுப்போம். இப்போ 2 பேருக்கு நடுவில் யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுப்போம். நமக்கு தெரியும், நம்ம இங்கே விசாரிப்போம், இவங்க சரி இவங்க தவறுன்னு தெரியும் பொழுது யார் சரியோ அவங்க பக்கம் நம்ம சாஞ்சிருவோம். இதுதான் எப்போவுமே நடக்கிறது. அதுக்காக தனுஷ் எங்களை கூப்பிட்டு பேசினாருன்னு அர்த்தம் கிடையாது. இந்த இஷ்யூவில் தனுஷுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணோம்னா ரெண்டுத்தையும் பார்க்கும்போது இவர் பக்கம் நியாயம் இருக்குது, நம்ம அவரோட நிற்போங்கிறது தான். அப்போ அந்த நேரத்தில் நான் உங்களை பார்க்கணும்னு சொல்லும்பொழுது நம்ம அதை அவாய்ட் பண்ணுறோம். இந்த பிரச்சனை வேண்டாங்க, நம்ம பிறகு பார்க்கலாம், இந்த பிரச்சனை முடியட்டும், நம்ம பிறகு பார்க்கலாம், இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலான்னு சொல்லி விலகிடுறோம். அவ்வளோதான், இதுதான் இதில் நடக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் தமிழ் சினிமாவில் ஒரு மிக முக்கியமான நடிகர், அவரை பற்றி நாங்கள் ஒரு செய்தி ஒன்று சொன்னோம், அது வீட்டில் ஒரு பெரிய புரளயமாக மாறிப்போச்சு. அது யார் என்னன்னு கேட்காதீங்க, பெரிய புரளயமாக மாறிப்போச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த பிரச்சனையை அவர் சால்வ் பண்ணிவிட்டு எங்களை பார்க்கணுன்னு சொன்னார். அப்போ நாங்கள் சொன்னோம், சார் இப்போ வந்து நாங்கள் உங்களை பற்றி இவ்வளவு இதாக பேசியிருக்கோம், நம்ம இந்த நேரத்தில் நாங்கள் உங்களை சந்திக்கிறது அவ்வளவு முறையாக சரியாக இருக்காது. என்ன நடக்கும் போனோம்னா, சார் என்ன சார் எதிர்பார்க்குறீங்க அப்படிம்பாங்க. அது எதுக்கு, நமக்கு ஒரு அசிங்கம் இல்லை அது. அதனால் இல்லை வேண்டாம், நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் சார்னு சொல்லிவிட்டு அதை ஆஃப் பண்ணணும். எதுக்கு சொல்ல வரோம்னா, நாம் தொடர்ந்து இப்படி தான் இருக்கோம். ஆனால் இவங்களுக்கு வந்து இவங்க கூப்பிட்டு பேசிட்டா உடனே நம்ம பக்கம் மொத்த பேர் சாஞ்சிருவாங்க அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. முதல்ல அவங்க திருத்திக்கணும். இதில் எது சரி எது தவறுங்கிற பக்கத்தில் தான் நம்ம எப்போவுமே நிற்போம். சார், நிறைய இடங்களில் நீங்கள் பாசிட்டிவாக தான் நயன்தாரா மேம் உங்களை பற்றி பேசியிருக்கீங்க. ஆமாம், அப்படி இருந்தும் பொதுவாக இப்போ வலைபேசி டீமை சொன்னால் பரவாயில்ல, இப்போ உங்களுக்கு பர்சனலாக இருக்கும்போது நீங்கள் ஏதாவது என்னன்னா நம்ம இவ்வளோ பேசியுமே பதிலுக்கு இப்படி தான் இந்த ரெஸ்பான்ஸ் வருமா அப்படின்றது உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக தோணுச்சாங்க? நிச்சயமாக எனக்கு அதில் பெரிய வருத்தம் உண்டு. என்னென்னா, இப்போ நம்ம வந்து அவங்கள பற்றி தொடர்ந்து நான் அவ்வளோ விஷயங்கள் பாசிட்டிவாக பேசியிருக்கேன். அவங்க
படப்பிடிப்பில் ஒரு காலத்தில் எவ்வளவு இணக்கமாக இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் பேசியிருக்கேன். ஒன்றும் இல்லை, ஒரு 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 படப்பிடிப்பில் எங்கேயோ ஒரு ஒரு அவுட்டரில் நடக்குது. அப்போ வந்து இவங்களுக்கு காஸ்டியூம் ஒரு Black கலர் காஸ்டியூம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போ அந்த இடத்துலேருந்து நீங்கள் டவுனுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும். அப்போ ஒரு ஒரு கருப்பு புடவை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, எதுக்குங்க 2 ஹவர்ஸ் டைம் ஆகும், இதுக்கு எதுக்கு நீங்கள் இங்கேருந்து அவ்வளோ தூரம் அனுப்புகிறீங்க அப்படின்ட்டு அந்த பெரிய பெரிய லைட்டுகளை அந்த பவரை கட் பண்ணுறதுக்கு அந்த லைட்டை கட் பண்ணுறதுக்கு ஒரு Black கலர் துணி போடுவாங்கள்ல, அதை கொடுங்க நான் கட்டிக்கிறேன்னு வாங்கி கட்டிக்கிட்டு உடனடியாக நடித்து கொடுத்தாங்க அவங்க. இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இப்படி வந்து ஒரு நடிகை நீங்கள் பார்க்கவே முடியாது, அவ்வளோ எளிமையாக அவங்க இருந்தாங்க அப்படின்னு இந்த தகவலை சொல்லியிருக்கேன். இது மாதிரி நிறைய விஷயங்களை நயன்தாரா பற்றிய நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஒரு முறை கூட அவங்க இப்போ யாரோ பிஆர்ஓ ஃபோன் பண்ணுறாங்கல்ல, விக்னேஷ் சிவன் சொன்னாருன்னு பேசுகிறாங்கல்ல, அவங்க கூட எனக்கு பேசுனதில்லை. நயன்தாரா மேம் சொன்னாங்க, ரொம்ப பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்கீங்க, தேங்க்ஸ்ன்னு சொன்னாங்க அப்படின்னு கூட எனக்கு யாரும் பேசுனது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து இந்த வாடகை தாய் விவகாரம் ஒன்று வந்துச்சு. அவங்க 2 குழந்தைகளை பெற்று எடுக்கும் பொழுது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. நயன்தாரா வந்து ஒரு தவறான முன்னுதாரணத்தை இந்த சமூகத்தில் விதைக்கிறாங்க, பணம் உள்ள எல்லாருமே இதை பின்பற்றினாங்கன்னா நாளைக்கு தாய்மைங்கிறது இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு பல பேர் பேசும் பொழுது நான் அவங்களுக்கு ஆதரவாக பேசியிருக்கேன். எல்லா சேனல்லையும் உட்காந்து பேசியிருக்கேன். ஏன் அவங்கள தவறாக சொல்கிறீங்க, நீங்கள் அவங்களுக்கு உடம்புல என்ன இஷ்யூ இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் எதுக்கு இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு நான் அவ்வளோ தூரம் பேசியிருக்கேன். ஆனால் ஒரு முறை கூட அவங்கள்ட்டேருந்து சார் நன்றி சார்னு சொன்னதே கிடையாது. ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடையாது. எங்கேயோ விக்னேஷ் சிவன் ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்துட்டு என்னை பார்த்துட்டு தலை நல்லா இருக்கீங்களா தேங்க்யூ அப்படின்ட்டு போகிறாரு. இதுவா சார் இப்படி சொல்கிறேன்? இதுதான் நன்றி சொல்கிற விதமாக அது. ஸோ அதனால் இந்த விஷயத்தில் நாம் பேசுனது சரி. ஏன்னா தனுஷ் விஷயம்தான் அவங்களுக்கு ரொம்ப உறுத்தி இருக்குது. என்னடா அது இவங்க வந்து எல்லா சேனல்லையும் உட்காந்து தனுஷுக்கு ஆதரவாக பேசுகிறாங்களேங்கிறது ஒன்று. அப்போ கூட பிஸ்மி தான் தனுஷுக்கு முழுக்க முழுக்க ஆதரவாக பேசினாரே தவிர நான் இந்த விஷயத்தில் தனுஷ் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் மற்ற விஷயங்களில் நான் தனுஷுக்கு பெருசாக சப்போர்ட்டாக இருக்க முடியாது. அவரும் கிட்டத்தட்ட நயன்தாரா மாதிரி தான் நான் பேசியிருக்கேன், அது வேற. ஆனால் இவங்களுக்கு என்னென்னா அதில் நடக்கிற பல விஷயங்களை இன்டீரியராக நம்ம சொன்னோம். இப்போ அவங்க வந்து அந்த தனுஷுடைய மேனேஜரை சந்தித்து எப்படியா இந்த இமெயிலில் அந்த என்ஓசியை வாங்கிடணுங்கிறதுக்காக ரொம்ப கேஷுவலாக பேசுனது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சொல்லும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப ஆத்திரமாக இருக்குது. என்னடா அது ரொம்ப தகவல்களை உள்ளே போய் எடுத்து சொல்கிறாங்க, டீட்டெயிலாக சொல்கிறாங்களேங்கிறது ஒரு ஆத்திரமாக இருக்குது. அண்ட் வீடியோ வெளியிட்டதுக்கு அப்புறமா விக்னேஷ் வேணா அவங்களுடைய சைட்லேருந்து டீம் சைட்லேருந்து ஏதாவது அப்ரோச் வந்துச்சா சார்? இல்லை அதெல்லாம் இல்லை சமரசம் கூப்பிட்டாங்கன்னா போவீங்களா? சமரசம் என்னங்க இருக்குது இதில்? என்ன சமரசம் இருக்குது? அவங்க பேசிட்டாங்க, நாம் ஒரு விளக்கம் கொடுத்துட்டோம், அவ்வளோதான். இதில் என்ன சமரசம் இருக்குது? ஒருவேளை அவங்க பேசுகிறதுக்கு கேஷுவல் மீட் அரேஞ்ச் பண்ணாங்கன்னா பார்க்குறதுக்கு எதுக்கு மீட் பண்ணணுங்கிறேன்னா அவங்கள எதுக்கு நம்ம மீட் பண்ணணும்? ஏதாவது தகவல்னால் நிச்சயமாக இப்போ இந்த பிஆர்ஓக்கள்கிட்ட சொல்கிற மாதிரி சார் அடுத்த படம் நான் இவரை வச்சு பண்ணுறேன்னு சொன்னாருன்னா நம்ம சொல்ல போகிறோம், அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது? அண்ட் பொதுவாக இப்போ ஒரு படம் பார்த்துட்டு வந்து வெளியில் ரிவ்யூ கொடுக்குறவங்களே வந்து தனிமனித தாக்குதல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் இப்போ நடிகர்கள்லாம் வந்து அசால்ட்டாக அந்த ஜேர்னலிஸ்ட்டை வந்துட்டு ரொம்ப நாளுக்கு இல்லாதது இப்போலாம் வந்து கடைப்பிடிச்சிட்டு ஒரு ஆக்டர்ஸ் வந்து ஜேர்னலிஸ்ட் மேலே வந்து குறை சொல்கிறது, ஒரு குரங்கு கூட கம்பேர் பண்ணி என்னென்னமோ பேசுகிறாங்களே சார். இது பர்சனலாக எவ்வளோ சார் அஃபெக்ட் பண்ணுது உங்களை? இப்போ நான் ஜேர்னலிஸ்ட் பொதுவாக ஒரு மீடியா பீப்புளை வந்து இப்படி ஒன்று சொல்லிடுறாங்கல்ல. இல்லை ஜேர்னலிசம் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கான்னா இல்லை, இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் இஷ்யூவில் வாய்க்கு வந்ததை பேசுனதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. எது உண்மைன்னே தெரியாமல் ஏஆர் ரஹ்மான் பற்றிய அடிப்படை புரிதல் இல்லாமல் ஒரு பேசிக்கலாக எவ்வளவு நல்ல மனிதருங்கிற அறிவு கூட இல்லாமல் பேசின ஒரு பெரும் கூட்டத்தை நீங்கள் பார்த்தீங்க. அப்போ கூட நம்ம வந்து நான் தான் பல இடங்களில் உட்காந்து சப்போர்ட்டிவாக பேசிகிட்டே இருந்தேன், அவர் அப்படிப்பட்ட நபரே கிடையாது, இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள் எல்லாமே தலைகீழாக மாறும்னு சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி அவங்க மனைவி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்ட பிறகு எல்லாமே அமைதியானாங்க. எதுக்காக சொல்ல வர்றேன் அப்படின்னா, நம்ம வேலை நம்ம அதை பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் சில மீடியாக்கள் ரொம்ப தவறாக ஒருவரை பற்றி குடும்ப விஷயங்களை பேசுகிறோங்கிறதுக்காக ரொம்ப இறங்கி போய் பயங்கர கற்பனையோட வாய்க்கு வந்ததெல்லாம் அடிக்கிறது. ஒருத்தருடைய சொத்து மதிப்பே ஒரு 500 கோடி இருக்கும், 5000 கோடி அவர் வந்து எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. 5000 கோடியில் பங்களா வாங்கி கொடுத்தார், 100 ஏக்கர் நிலம் வாங்கி கொடுத்தாருலாம் அடிச்சு விடுவாங்க. 5000 கோடி அவரே கனவுல சம்பாதிக்க முடியாது, வாழ்க்கை முழுக்க சம்பாதிக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்டவரெல்லாம் இவங்க வந்து அடிச்சு விடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பக்கம் தவறாக தான் இருக்குது. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா இவனும் ஒன்று தான் இவனும் ஒன்று தான் அப்படி தான் பார்ப்பாங்க. எல்லோரும் ஒரே மாதிரி பார்க்குறாங்க, ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க. அதில் ரொம்ப ரேராக யாராவது உண்மையை மட்டுமே சொல்லணும் அப்படின்னு நினச்சி பேசுகிறவங்களுக்கும் இது போன்ற கரைகள் விழுவது ரொம்ப இயல்பான விஷயம். நான் அப்படி தான் பார்க்குறேன். அவங்க புரியாமல் பேசுவாங்களோ அப்படின்னு தான் நான் சில நேரங்களில் நினைப்பேன்.
மற்றபடி அவங்க பேசுகிறதுலையும் ஒரு 50% உண்மை இருக்க தான் செய்யுது. பல பேர் அப்படி தான் இங்கே இருக்காங்க. அண்ட் அந்த 1 ஹவர் ப்ளஸ் இன்டர்வியூவில் அவங்க நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அதில் குறிப்பாக இந்த விஷயம் சொல்லியிருந்தாங்க சார். இந்த லேடி சூப்பர் ஸ்டார் டேக்கே எனக்கு பிடிக்காது. நானே இந்த ப்ரொடியூசர் டேரக்டர்லாம் நான் வந்து கெஞ்சுவேன் போடாதீங்கன்னு. அது நிறைய பிரச்சனையை தான் உருவாக்கியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்களே கிளைம் பண்ணிக்கிறாங்க லேடி சூப்பர் ஸ்டார்னு. இல்லைங்க, நம்ம எல்லா சேனல்கள்லையும் சொல்வது என்னென்னா, நடிகைகள் பேட்டி கொடுக்கறத வச்சுட்டு அது உண்மைன்னு நம்பாதீங்க. அதில் பேசுகிறது வேற, அவங்களுடைய இன்னொரு வாழ்க்கைங்கிறது வேறன்னு நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கோம். இந்த விஷயத்திலும் நான் அதுதான் சொல்கிறேன். இதே நயன்தாரா தரப்பில் லேடி சூப்பர் ஸ்டார்னு போடுங்கன்னு பல படங்களுக்கு வற்புறுத்தியிருக்காங்க. இது நடந்திருக்கு. அப்புறம் அவங்க வந்து எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்கிறத நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? அவங்க தரப்புலேருந்து தான் அதை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஓகே. அண்ட் சக்ஸஸ்ஃபுல் மூணுக்கு தான் பிரச்சனை வரும். இங்கே அவங்கள வந்து சக்ஸஸ்ஃபுல் மூணாக காமிச்சிக்கிறாங்க. பட் இது ஒரு டேக் ஆஃப் மென்ஷன் பண்ணுறாங்களே சார். எனக்கு பிரச்சனை வருதுன்னா நான் சக்ஸஸ்ஃபுல். இல்லைங்க, அவங்க காய்த்த மரம் தான் கல்லடி படும்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இன்னொன்று, அவங்க சக்ஸஸ்ஃபுல் உமன்னா எங்கே இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல. இப்போ ஒரு பக்கம் வந்து இந்த நவீன Beauty டீ products கடைகள் அதெல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து இந்த நாப்கின் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதிலெல்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் உமனாக இருக்காங்க. ஸோ அதை வேணால் அவங்க சொல்லிக்கலாமே தவிர, சினிமாவை பொறுத்தளவுக்கு அவங்க ஒரு மார்க்கெட் இழந்த நடிகை தான். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஓகே. சமீபத்தில் ஒரு நியூஸ் படிச்சேன் சார். அதாவது புதுச்சேரியில் போயிட்டு ஒரு அரசுக்கு சொந்தமான இடத்த வந்து கேட்டு ஏதோ ஒரு சம்பவம் பண்ணதான் சொல்கிறாங்க. அது கிளியராக தெரியல. என்ன சார் இது? இல்லைங்க, அவர் என்னென்னா, திடீர்னு அவருக்கு ஒரு பெரிய வாழ்க்கை வந்துருச்சு. அப்போ கண்மண் தெரியாமல் குதிக்கிறதுங்கிறது ரொம்ப இயல்பான விஷயம் தான். அதுதான் அவர் விஷயத்தில் நடக்குதோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, ஒரு பாண்டிச்சேரி அமைச்சர் வந்து விக்னேஷ் சிவன் வராருன்னா உடனடியாக கூப்பிட்டு டைம் கொடுக்குறாருல்ல, உட்கார வச்சு. இப்போ நீங்கள் நானும் போனால் அது நடந்துருமா? சார் ஒரு வாரம் கழிச்சு வாங்க சார்பாங்க, இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கேன் சார்பாங்க. ஆனால் அவர் கூப்பிடும்போது உட்கார வச்சு 1 மணி நேரம் பேசுகிறாங்க. அப்போது அதை வந்து இவங்க ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நீங்கள் இது பண்ணி கொடுங்க அது பண்ணி கொடுங்கன்னு கேட்கும்போது ஒரு அடிப்படை புரிதலோடு போகணும். இப்போ இந்த ஹோட்டல் யாருது, இது வந்து நமக்கு லீஸுக்கு கொடுக்க முடியுமா, இது விலைக்கு கொடுக்க முடியுமா, இதெல்லாம் சட்டத்திற்கு உட்பட்டதா அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல நம்ம அனலைஸ் பண்ணிட்டு தான் போய் கேட்கணும். இப்போ கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான ஒரு ஹோட்டலை நான் விலைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது அவருடைய அறியாமையை தான் காமிக்குது. இது வந்து பாவம், அந்த அமைச்சரே வந்து ரொம்ப மனம் வெதும்பி பல சேனலில் சொல்லி தான் அது செய்தியாக வருது. அவரே யார்ட்டையோ புலம்பி அது அப்படியே செய்தியாக வந்துருச்சு. அப்போது ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி இது சரியாக தவறான்னு முதல்ல யோசிக்கணும்ல. அதான் திடீர் லைஃப் வேற ஒரு வாழ்க்கை வரும்பொழுது அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த நேரத்தில் வந்துட்டு ஒரு தகவலை சொல்லலாம். இப்போ அவர் வந்து ஒரு படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த படத்தில் சிம்புவும் நயன்தாராவும் ஜோடியாக நடிச்சிருந்தாங்க. அப்போ சிம்பு பெரும்பாலும் ஷூட்டிங் வரவே மாட்டார். செட்டுக்கு வந்தால் கூட அவரை மறுபடி கேமரா முன்னாடி வந்து நிற்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த பசுமாட்டை குளிக்க கூப்பிட்டு போகிற கதை தான். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் கூப்பிட்டு போகணும். அப்போ இவர் என்ன பண்ணுவாராம், நயன்தாராட்ட போய், அக்கா நீங்கள் சொன்னீங்கன்னா கேட்பாருக்கா, நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் காம்பாரா அவங்கள்ட்ட போய். அப்புறம் அவங்க சொல்லி அவர் கேமரா முன்னாடி வந்து இந்த கதையெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அப்படி வந்து இருந்தவர் அப்படி மெல்ல மெல்ல மாறி இன்றைக்கி வந்து ஒரு முடிசூடாக மன்னனாக இருக்கார் பொருளாதாரத்தில். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாமே அவருக்கு வந்து ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. எல்லா கலருமே மாறி மாறி தெரியுது. அதுதான் பிரச்சனை. அண்ட் இப்போ போகிற இடங்கள்லாம் நயன்தாரா அவங்களுடைய சவுண்ட் அண்ட் ஸ்பேஸை காட்டணும் அப்படின்றதுக்காக எல்லா இடத்துலையும் எல்லாரையும் அவங்கள பற்றி ஒரு விமர்சனம் இவங்களை பற்றி ஒரு விமர்சனம் சொல்லிட்டு இருக்காங்களே, என்ன தான் அவங்க ட்ரை பண்ணுறாங்க சரி இந்த வரும் காலங்களில்? இல்லைங்க, அவங்க நெகட்டிவ் பப்ளிசிட்டி நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ அவங்கள பற்றி பாசிட்டிவாக சொல்லி யாரும் எழுத போகிறதில்ல, பேச போகிறதில்ல. இன்னொன்று அவங்களுக்கு படமே இல்லை. இப்போ ஏதோ 1-2 படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்களே தவிர, ஹிந்திக்கு போனாங்க, அங்கே போய் ஏதாவது சாதிக்கலாம்னு நினச்சி ஏதோ பிளான் போட்டு போனாங்க. இப்போ அட்லி மூலமாக அது நடக்கும்லாம் நினச்சாங்க. பட் அங்கேயும் பெரிய ஹோப்பு அவங்களுக்கு இல்லை. இங்கே தமிழ் படங்கள்லையும் பெருசாக நடிக்க முடியாத சூழல் வந்துருச்சு. இன்னொன்று இவங்க கேட்குற சம்பளம், இவங்க பண்ணுற அட்ராசிட்டி, இது எல்லாத்துக்குமே பயந்துட்டு பல தயாரிப்பாளர்கள் தெரிச்சு ஓடிட்டாங்க. இன்னொன்று இன்றைக்கி ஓடிடி மார்க்கெட்லாம் விழுந்துருச்சு. ஓடிடி டிஜிட்டல்லாம் விழுந்த பிறகு யாருமே அந்த பக்கம் பெருசாக போகிறதில்ல. இனிமேல் வேணால் அவங்க சொந்த படம் எடுத்து நடிச்சிக்கலாமே தவிர, இன்னொரு வந்து நயன்தாராவை வச்சு நாங்கள் ஒரு படம் எடுக்கிறோன்னு வருவதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமான சூழலாக இருக்குது. ஸோ இந்த சூழலில் அவங்க தன்னை பற்றி தொடர்ந்து பேச வைக்கணும்னா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணால் தான் அது நடக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதனால தான் இப்போ சமீப காலமாக ரொம்ப முரட்டுத்தனமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அவங்க வெளியிட்ட அறிக்கையில் பார்த்தீங்கன்னா தனுஷ் குறித்து அவங்க சொன்ன வார்த்தைகளெல்லாம் ரொம்ப ரொம்ப மிதமிஞ்சிய வார்த்தைகள். அது இப்போ நானும் தனுஷும் ரொம்ப நல்ல நண்பர்கள், நான் அவரை வந்து சிறுமைப்படுத்தணும்னு நினைக்கலன்னா அந்த பேட்டியில் அவங்க சொல்கிறாங்க. நான் வந்து அவருக்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணேன், பேச ட்ரை பண்ணேன், அவர் எந்த விதத்துலையும் இடம் கொடுக்கல. ஸோ அதனால தான் நான் ஒரு கடிதம் எழுதினேன்னு அவங்க சொல்கிறாங்க. பட் அந்த கடிதத்தில் அவங்க சொன்ன வார்த்தைகள், அந்த அறிக்கையில் உள்ளதெல்லாம்
எவ்வளவு மோசமான வார்த்தைகள், தனுஷுடைய இமேஜே காலி பண்ணுற அளவுக்கு அவங்க பேசிட்டு நான் வந்து அவரை ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்க முடியும்? அப்போ நீங்கள் என்ன வார்த்தைகளை போட்டால் சொசைட்டியில் வந்து 10 நாளைக்கு பேசுவாங்கன்னு தெரிஞ்சே தான் போடுறாங்க அவங்க. அப்போது ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டியை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஆபத்து. ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் #1 டஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.